Hi friend and welcome to another episode of சொல்வதெல்லாம் ரியல். நல்லா ஐடி கம்பெனி எம்ப்ளாயி லுக்கில் வந்திருக்கேன். வேலைலாம் கிடைக்கல, பட் fake it till you make it friends. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சொல்வதெல்லாம் ரியலோட செகண்ட் எபிசோட் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ அன் ஐகானிக் எபிசோட். 110 கிலோ வெயிட் தூக்குற இந்த லாரன்ஸ்க்கு உன்னை அடிக்க ரொம்ப நேரம் ஆகாது கண்ணா. இந்த டயலாக நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க, லாரன்ஸ் அண்ணாவை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் வாட் இஸ் த லோர் பிஹைண்ட் இட்? லாரன்ஸ் அண்ணாவோட பேக் ஸ்டோரி என்ன? ஒரு தம்பி ஏன் சில்லு நடக்கிறாரு? இதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி எனக்கும் தெரியாது. இந்த வீடியோல பாக்குற எல்லா எபிசோட்ஸுமே நான் ஆல்ரெடி பார்த்தது இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் பாக்குறோம். ஸோ இது எல்லாத்துக்குமான விடைகளை நம்ம இந்த வீடியோல கண்டுபிடிக்கலாம். அண்ட் யா, லெட்ஸ் ஸ்டார்ட். சொல்வதெல்லாம் ரியல். இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? வடிவமாய் நடமாடுகிறார். யார் அவர்? இவருக்கு என்னதான் பிரச்சனை? இவ்வளவு தூரம் இவர் ஏன் ஆவேசப்படுகிறார்? வணக்கம். வணக்கம். ஓகே, லாரன்ஸ் அண்ணா வந்துட்டாரு, என்ட்ரி கொடுத்துட்டாரு. என்ன பண்ணீங்க? கோயம்பேட்டில் வந்து லோடு மேனா வேலை செய்கிறேன். கோயம்பேடு மார்க்கெட்டு திறந்ததுலேருந்து சென்னையில் தான் வேலை செய்கிறேன். நான் கலைவன் நகரத்துலேருந்து எஸ்தரை தாச்சியானியை வந்து என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்க அக்கா கலைச்செல்விங்கிறது மூலியமா எங்களுக்கு எந்த பழக்கமும் எதுவுமே கிடையாது. ஒரு அண்ணியும் ஒரு இதாக தான் அந்நியதமாக தான் பழகிட்டு இருந்த நேரத்தில் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய மாமனங்கள் எல்லாம் சேர்ந்து ஆர்என்சி வச்சிருக்கான்னு ஒரு கெட்ட பேரை ஏற்றி அந்த பிரிவு ஓட்டி வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி போச்சு மேடம். 2:30 மணி 3 மணி இருக்கும். அப்போ வந்து இப்போ இந்த சரக்கு வந்து முள்ளங்கி தான் நம்ம கடைக்கு வரும். முள்ளங்கி, கேரட்டு, பீட்ரூட்டு, கோசு. அங்கிள், இந்த முள்ளங்கி டீடைல்ஸ் அளவுக்கு நீங்க ஒரு கதையை சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த பொண்ணு வந்துச்சு, இது நடந்துச்சு, இது சொன்னாங்க அப்படின்னு சொன்னா போதும். அண்ட் வாட் இஸ் வித் சொல்வதெல்லாம் உண்மை அண்ட் சீட்டிங்? ஏன் இவங்க எல்லா கதையுமே சீட்டிங் சுத்தி தான் இருக்கா, இல்ல நம்ம சூஸ் பண்ற எபிசோட்ஸ் அந்த லட்சணத்துல இருக்கா? எனக்கு புரியல. பட் வில் கண்டினியூ. அவரு கொஞ்சம் குணமாகி போச்சு. திருப்பி வந்து அவர் குணமாகி போன இடத்துல நானும் வந்து அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து என்னுடைய ஒய்ஃபோடைய அக்காவும் நானும் சென்னையை விட்டு கும்பகோணம் போயிட்டோம் சார் மேடம். 1ஆம் மாதம் போயிட்டோம் மேடம். நீங்க எதுக்கு ஒன்னா போனீங்க? உங்களுக்கு எவ்வளவு பசங்க? ஒரே போய் 1ஆம் மாதம் பிறந்து நீ விட 9 மாதம். எப்படிங்க மனசு வருது? சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில் நடந்த சித்தமோ இல்ல புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய் அதனால தேடி வந்து இயற்கையா சீட்டிங் நடக்காது நண்பா. நண்பா என் காது என்ன ஈவன் விடாமுயற்சி த்ரிஷா didn't come up with this shit. இயற்கையா நடந்துருச்சு மேடம். அன்னி மாதிரி நினைச்சு அன்னி முறை என்ன ப்ரோ, அன்னி முறைன்னு சொல்லிட்டு கும்பகோணம் போயிருக்கீங்க ஒண்ணு சேர்ந்து. அதுவும் 9 month old குழந்தையோட உங்க வைஃபை விட்டுட்டு போயிருக்கீங்க. You know how bad that sounds. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இயற்கையா நடந்துருச்சு. அவன் வந்து எனக்கு பொண்டாட்டி வேணான்னு சொல்றப்ப 2 குழந்தையும் தன் தாயோட ஒப்படைச்சிட்டு கலைச்செல்வி வந்து திருப்பூர் போறேன்னு சொல்லிட்டு போயிருச்சுங்க மேடம். 10 மணி 9:30 மணி போன் இருக்கும். மாமா அப்படின்னு போன் வந்து கலைச்செல்வி பேசுறேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு. என்னமா அப்படின்னு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கேன். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா என்னவோ மயக்கம். நான் எப்பெல்லாம் வந்து என் பொண்டாட்டி என் பிள்ளையும் பார்க்க போறேனோ அப்பெல்லாம் வந்து அந்த கண்ணங்கிறவன் அந்த சின்ன பொடி பசங்களை ஆளு வச்சு அப்படி செட் பண்ணி வச்சு நான் தாக்கம் மேடம். அவனை எனக்கு அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை மேடம். நான் அடிச்சானா அவன் செத்துருவான். இருங்க, இது வரைக்கும் லோர் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் கண்டிப்பா அதை போட்டு காமிக்க போறது இல்ல. இவருக்கு கல்யாணம் ஆகி 9 months old ஒரு குழந்தை இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, இவங்களுக்கு ஒரு அண்ணி இருக்கு. அந்த அண்ணியும் இவங்களும் அன்னிக்கும் ஒரு இவருக்கும் என்ன உறவு இருக்குமோ அப்படிதான் இருந்தாங்களா. ஆனா திடீர்னு அவங்களை கூப்பிட்டு இவர் கும்பகோணம் போயிட்டாரு. பொண்டாட்டியை கூப்பிட்டு போல, அண்ணியை கூப்பிட்டு போனார். அந்த ஆண்டி வந்து எனக்கு நீங்க எல்லாம் வேணாம், எனக்கு என் குழந்தைகளும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்களாம். வெளில போனதுக்கு அப்புறம் யாரு? அந்த அண்ணி. அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் திரும்பி இவருக்கு கால் வருதான். கால் கேட்டா நான் கோயம்பேடு மார்க்கெட்ல உட்கார்ந்துருக்கேன், பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்கேன்றாங்களாம். திருப்பூர் அனுப்பி விடுறாராம். அங்க ஒரு 20 நாள் வேலை பாக்குறாங்களாம். அப்புறம் உங்களுக்கு நெஞ்சு வலி வருதான். அப்புறம் திருப்பி கூப்பிட்டு வந்து இவரோட அம்மா வீட்டுல தங்க வைக்கிறாரு. யார? அண்ணிய அங்க தங்க வச்சுட்டு இவரு என் குழந்தைகள் தான் எனக்கு வேணும், என் மனைவி தான் எனக்கு வேணும் அப்படின்னு வாழ்ந்துட்டாராம். அவர் மனைவி வந்து இவர்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டாங்களாம். அதை வேற இவர் ஒரு கம்ப்ளைண்டா சொல்றாரு, ஒரு மாதிரி பேசலனாதான் தப்பு. சோ யா, இப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ கண்ணன்ற ஒரு கேரக்டர் என்ட்ரி ஆகுறாரு. அவர் வந்து அடிக்கிறாரா, இவரை அடிக்க ஆள் அனுப்புறாரா, அந்த மாதிரிதான் ஏதோ நடக்குது. அது வரதான் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்கலாம். முக்கியமான பாயிண்ட்,
அவங்க அடிக்கிறதுல இவருக்கு பிரச்சனை இல்லை, இவர் அடிச்சா அவங்க செத்துருவாங்களாம். புரியுதா? இவருதான் கண்ணனா? நான் இவ்வளவு நாள் இது இவரு தம்பின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. தம்பி கிடையாதா, ரேண்டம் கையா? என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்னப்பா பிரச்சனை? அவர் வந்து என் பொண்ணுல பேசணுமா? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன் பேச முடியாது? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. இது ஆக்ஷன் மேடம். கைய வச்சு இப்படி சொன்னப்பே நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய்யாது. அவன் எப்படி உட்காந்துருக்கான் சீனு பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். So many iconic templates in a span of 2 minutes. நீங்க எதுக்கு டைல்ஸ் கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறீங்க அவரை? தடியிலமா டைல்ஸ் உங்க அக்கா நீ சத்திவேலு 3 பேர் என்ன சேர்ந்து டைல்ஸ் எல்லாம் அடிக்கல. Family attack. அதுதான் எனக்கு தெரியும். அப்படியே புடிச்சு ஆண்டி ரசிக்கிறாங்க இவங்க பேசுறது. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அண்ணன்னு கூப்பிடல, அண்ணன் பையன் அண்ணி. அண்ணின்னு அம்மாவுக்கு சமம். கரெக்டா தானே கேக்குறாரு. நான் இல்லன்னு சொல்ல. அதை தவறா பயன்படுத்தினது யாரு? தவறா பயன்படுத்தினது நீங்க நண்பா. தவறா நடந்துகிட்டது நீங்க. அவங்க உங்களை அடிச்சது நியாயம்னு நான் சொல்லல. பட் நீங்க சீட் பண்ணாம மூடிட்டு இருந்திருந்தீங்கன்னா எதுவுமே ப்ராபப்ளி நடந்திருக்காது. அண்ட் why is everybody cheating ன்னு சொல்வதெல்லாம் உண்மை. அதுவும் ஏன் சொந்தத்துக்குள்ளேயே வேற சீட் பண்ணிக்கிறாங்க. போன எபிசோட் புருஷனோட அண்ணன், இந்த எபிசோட் பொண்டாட்டியோட அக்கா. why அதனால பேச கூட முடியல. அவருக்கு மன உடைச்சல் கொடுக்குறீங்க. ஒண்ணுமே இல்ல மேடம். இவனுக்கு வந்து கேஸ் இருக்கு. இந்த போலீஸ் கேஸ் நிறைய இருக்கு. 51 எஸ்ஐ வருவாரு. அப்படியுமா அவரு போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லுன்னு வரும் மேடம். வேற ஏதோ சொன்னீங்களே, தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்களன்னு. என்ன அப்படி? யாரு மேடம்? இவங்க அண்ணனும் இவரும் எல்லாம் தப்பா பயன்படுத்தி. இவங்க அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீ லாரன்ஸ் வச்சிருக்க. Every episode has the same story. இது ஸ்கிரிப்டடா இருக்கா இல்லை நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையே இப்படிதான் இருக்கா என்ன? அண்ட் நான் இப்போ ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ண விரும்புறேன். சில பேர் வந்து இது எந்த அளவுக்கு மாரலி கரெக்ட்னு தெரியல, பழசை நீங்க ஏன் இப்போ எடுத்துட்டு வந்து அதை பத்தி எதுக்கு இப்ப பேசுறீங்கன்னா சொல்றாங்க. இதுல எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அண்ட் ஐ பிலீவ் நம்ம சொல்றதுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் we can continue to do itனு நான் நினைக்கிறேன். பட் yeah, you can let me know. and இந்த வீடியோ வந்து this is not to put somebody down or to humiliate someone, அதெல்லாம் கிடையாது. this is just a commentary video. இதை பார்த்து எனக்கு என்ன கருத்து தோணுதோ அதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். வெல்கம் டு இப்படி கையை வச்சுடா ஸ்டெடியா இப்படி பிடிச்சு உக்குன்னு குத்தா தெரியுது. ஏன் அப்படி ஸ்டெடியா பேசாண்டா? சத்தியமா சொல்றேன், இந்த சொல்வது உண்மைக்கு. நானா தான் தேடி வந்தேன், இவங்க யாருமே வரல. லாரன்ஸ் அண்ணா வந்து he was tired of getting his ass whooped. அடி வாங்கி he got frustrated. அவரா தான் வந்தாரா சொல்வதெல்லாம் ரியல்க்கு. இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. வந்துட்டாங்க. இவங்க தான் கலைச்செல்வின்னு நினைக்கிறேன். அவர் வந்து தாட்சாயினின்னு கூப்பிட்டாரு. இவர் ஓட்டமா ஓடியாந்து அடிச்சிட்டாரு. நான் அதுக்கு சொன்னேன், நானு அவர் பொண்டாட்டி தேடி தானே அவர் வந்திருக்காரு, நீ எதுக்கு அவர் மேல கை வைக்கிற நான் கேட்டேன். ஆனா அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க எல்லாம் திரும்பி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கடவுளை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வில் கண்டினியூ. என்னாச்சுமா? உங்களுக்கு தப்பான இதே இருக்கலையா? ஃபர்ஸ்ட் எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நிஜமாவும் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், எதுவுமே கிடையாது. உங்க சொல்லி தான் நாங்க 2 பேரும் தப்பே பண்ணாத முன்னே ஏன் தப்பு பண்ணன்னு சொல்லும் போது தப்பே பண்ணிட்டேன் மேடம். தான் எல்லாருமே இவங்க சொன்னனால நாங்க பண்ணோம். சொன்னா கேவலமா 4 வார்த்தை திருப்பி கேளுமா, நான் அப்படி பண்ணலன்னு. எதுக்காது அவங்க சொல்றதை நீங்க உண்மையாக்க பாக்குறீங்க? இவர் கூட சண்டை போட்டுட்டு நான் இவங்க வீட்டுல போய் 3 நாள் இருந்தேன். நைட்டு 12 மணிக்கு இவங்க அண்ணாலாம் வந்து இந்த புள்ளைய இப்படி காலால அடிச்சு உதச்சில செவுத்துல போய் அடிச்சது மேடம். இவருதான் இங்க வந்து சண்டை போட்டு இங்க வந்து தப்பா பேசினாங்க.
என்ன அடிச்சாங்க, தப்பாவும் பேசிட்டாங்க. நீ அந்த மாதிரி இரு. இல்ல அப்பெல்லாம் எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது. நான் மன்னிச்சிட்டேங்க. இவங்க அவங்க தான் தங்கச்சியா? பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வந்து சும்மா செல்வின்னு இருக்காரு. ஐயோ குடிச்சிட்டாருன்னா 24 மணி நேரமா செல்வின்னு சொல்றாரு. செல்வி என்ன மாமான்னு கூப்பிட்டா, செல்வி எங்க அப்பா அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவா. இன்னையோட மறக்கணும் இந்த விஷயத்த. அதுக்கு உறுதியா இருந்தா கூட்டிட்டு போங்க. உறுதியாலாம் இருக்க மாட்டாரு. தங்கச்சி சொல்ற மாதிரி குடிச்சிட்டு செல்வி செல்வி என்ன போறாரு. அந்த பொண்ணு திரும்பி அழுவ போகுது, பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்த போகுது. என்ன பொறுத்தவரை பை த வே மை ஒப்பீனியன், ஒரு முறை செல்வி செல்வி என்று சொல்பவர் அவர் வைஃபை விட்டுட்டு போய் இன்னொரு வாட்டி எஸ்டர்னு சொல்ல போறதில்லை. எஸ்டர்னு சொன்னாலும் நடுவுல ஒரு 2 செல்வி வரும். அதை சகிச்சுக்கிட்டு வாழணும்னு என்ன அவசியம்? அந்த எஸ்டர் தாட்சாயினி அவங்க வந்து she is better off without these people. இந்த 4 பேருமே 4 பேரோடையுமே சங்காத்தம் இல்லாம பிரிஞ்சு போயிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவா கெஞ்சின மேடம் அவகிட்ட. கெஞ்சினா இல்லையான்னு கேளுங்க. நீங்க எதுக்குங்க கெஞ்சணும்? குழந்தை 16வது நாளே போய் அவ வீட்டுல போய் எப்படி கெஞ்சினீங்க? அரோமனையில வெட்டி கெஞ்சினீங்க. அதுதான் உங்களுக்கு. ஆமா, நீ என்ன மாடியில புடிச்சு தள்ளுறவன்னு என்ன நீ அடிக்கல. ஃபர்ஸ்ட் நீ என்ன அடிச்சனால்தான் எங்க அம்மா உன்னை அடிச்சாங்க. எல்லாரும் எங்க மாத்தி அடிச்சுக்கிறீங்க? அவர் இவங்களை எட்டி மிதிச்சு ரோட்டுக்கு தள்ளினாருன்றாங்க, இவங்க அவங்கள அடிச்சுறாங்க, அவங்க இவங்க ஏதோ அருமாமனன்றாங்க. மாத்தி அடிச்சுக்காதீங்க. தப்பு பண்ணது 2 பேரு. நீங்க 2 பேர் உங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்க முடியாது. ஜஸ்டிஃபை பண்றேன் இல்ல உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறேன்னு அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் யாருமே பண்ணாதீங்க. தப்பு பண்ணவங்களும் பண்ணாதீங்க, தப்பு பண்ணவங்களால அஃபெக்ட் ஆனவங்களும் பண்ணாதீங்க. மாத்தி அடிச்சுக்காதீங்க. இட் இஸ் நாட் குட். இட் இஸ் நாட் அ குட் வே டு சால்வ் திங்ஸ். 2 பேர் தப்பு பண்ணியிருக்காங்களா, அவங்க 2 பேரையும் விட்டு போங்க. அவங்க நமக்கு வேண்டாம். எல்லாத்தையும் பிரிஞ்சு போயிடுங்க. அவங்க சகவாசம் உங்களுக்கு வேண்டாம். ஏன் அவங்க அடிச்சுக்கிறாங்க, ஏன் இப்படி சால்வ் பண்ண நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் தே திங்க் தட் இஸ் த பெஸ்ட் வே டு சால்வ் இட். பட் அது கிடையாது. தட் இஸ் நாட் த பெஸ்ட் வே டு சால்வ் இட். ஸோ எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு கோவமா கூட இல்லை, எனக்கு வருத்தமா இருக்கு. இவங்க இருக்கிறது பக்கத்துலயே இருக்காதீங்க. நீங்க 2 பேரும் தனியா போய் வாழுங்க. நல்லா பாத்துப்பீங்களா அவளை? அவங்க எதுக்குங்க வாழணும்? அவர் திரும்பி செல்வி பாருங்க. வேணாம். ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? நீங்க துரோகம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பொண்டாட்டி உங்களுக்கு துரோகம் பண்ண உங்களால தாங்கிக்க முடியுமா? முடியாது மேடம். அப்புறம் எப்படி நீங்க மட்டும் துரோகம் பண்றீங்க? அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருங்க தோஷாயினி. பண்ணதெல்லாம் பண்ணிட்டு பேசாம இருக்கணும், குடிக்காம இருக்கணும். அப்படின்னா நான் சேர்ந்து வாழ்றேன், இல்லன்னா எனக்கு வேண்டாம். இனிமே குடிக்காம இருப்பீங்களா? குடிக்காம இருக்கான். அது எப்படி நான் நம்புறது? அதானே சொல்வது உண்மையில வச்சுதான் நீ நம்பணும். உங்க சொன்னா நம்ம முடியல. வடபள்ளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ப முடியும்? நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. யோ, நம்பிட்டு இருக்கிறப்பதான் நீங்க இப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு தத்துவங்கள் சொல்றாரு பாரு. வயசெல்லாம் மறந்துடு. புருஷனை நல்லா பாத்துக்கோ. பொண்டாட்டிக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துங்க. அப்புறம் நல்லா பாத்துக்கோண்ணா. அக்கா பாரு 0 ஃபக்ஸ் ஏஞ்சி போயிட்டாங்க. ஓ, அவரும் போயிட்டாரா? வெரி நைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஐ வில் நெவர் லெட் சீட்டிங் ஸ்லைட். அதனால என்ன பொறுத்தவரை வெறும் சீட்டிங் கூட இங்க இன்வால்வ் ஆகல. இவர் அவரை போட்டு அடிக்கிறாரு, அவர் பொண்டாட்டியை எட்டி மிதிக்கிறாரு. இந்த பொண்ணுகிட்ட அவர் குடிச்சிட்டு வந்து செல்வின்றாரு. அதனால பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் குடிச்சிட்டு ஒருத்தர் செல்வின்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் இனிமே மாற போறாரான்னு எனக்கு தெரியல. அவர் மாறலன்றதுக்கான சைன்ஸ் உங்க கண்ணுக்கு நேரா இருக்கு. அவர் பண்றாருன்றீங்க, அதையும் மீறி நீங்க எப்படி அவரை நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. பிரிஞ்சு போயிருங்க. அண்ட் சீட் பண்ண 2 பேரும் ப்ளீஸ் ட்ரை டு பிகம் பெட்டர் பீப்புள் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அண்ட் அவங்களும் சேர்ந்துக்கிறேன்றாங்க. ஏன்னா போன எபிசோட்ல முடியாதுன்னு சொன்னவளுக்கு வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சாங்க. பட் இங்க அவங்களே எனக்கு சீட்டிங்லாம் பரவாயில்ல, நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லும் போது who am I to say no? இவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், ஸோ இவங்க கூட தான் இருந்தாகணும், என்ன நடந்தாலும் நினைச்சு நீங்க இருக்கீங்கன்னா I don't think that's a good way to deal with it. You don't deserve it, you deserve better. பட் உண்மையாவே உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. You think it's all right, cheating பரவாயில்லன்னு நினைச்சு இருக்கீங்கன்னா என்னால எதுவும் சொல்ல முடியாது. Your choice. So I think that is it. Bye. Please do not cheat on your partners. It is not that hard. Okay? Bye.